ஏங்க இந்த பொட்டக்க ஏதோ சொல்லுது, கொஞ்சம் கேட்டு வாங்களேன். பாப்பா அடடடடா, என்னம்மா படம் கட்டுறாருப்பா இந்த அமைச்சரு. என்ன நொன்ன இதெல்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்களே ஏஐல போட்டு ப்ராஜெக்ட் மாதிரி ஆஃப்டர் பிஃபோர் ஆஃப்டரு கலர் கலரா படம் காட்டுறே பேப்பர்ல ஒட்டிலாம் ஸ்கூல்லலாம் சப்மிட் பண்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. சில்லறத்தனமா சின்ன பிள்ளைத்தனமா சட்டசபையில வந்து ஆஃப்டர் பிஃபோர் இப்படி இருந்தது இப்படி இருக்கு இப்படி இருந்தது இப்படி இருக்கு. சரி, இப்ப என்ன பண்ண போற? ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருந்துகிட்டு ஆமாவோட சுடுற ஒரே கேவலமான தற்குறியான துப்புக்கட்ட வெக்கங்கட்ட மானங்கட்ட கேடுகட்ட ஆச்சு பொட்டு மாமா ஆச்சு. என்னங்க இந்த கொத்தடிமன் நாய் சொன்னதை கேட்டிங்களா? அதாவது மலையை குறைஞ்சி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து ஃபோட்டோவை முன்னாடி பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. இதை வந்து ஏஐல குழந்தைங்க கூட சில்லத்தனமாக பண்ணோம், இதை கொண்டு வந்து ஆமாவோட சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இதில் போய் சொல்ல வேண்டியது என்ன இருக்குது? பண்ணியிருக்கானுங்க, அதை காட்டியிருக்காரு. உனக்கு எங்கே குத்துது குறையுதுன்னு எனக்கு தெரியல. அவனுங்க பண்ணியிருக்கிறதே திருட்டுத்தனம். அதுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற நீ வந்து தாவேக்கா அரசை வந்து எப்படி சொல்கிறது, கேடுகட்ட ஆச்சு மானங்கட்ட ஆச்சுன்னு சொல்கிற. உனக்கு ஈனமானம் இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்படி ஊழல் பண்ணுற நாய்ங்களுக்கு முட்டு கொடுக்குற இந்த மாதிரி திருட்டு கொத்தடிமன் நாய்ங்களுக்கெல்லாம் என்ன ஜென்மன்னு தெரியல, எதுக்கு பிறந்ததுன்னு தெரியல. இதுங்கெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கு, பார்த்துக்குங்க நீங்களே. அதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து உண்மையை வெளியே நீட்டினா அதுக்கு கூட இவ்வளோ அசிங்கமாக வருது. ஆனால் சொல்ல முடியல. இவ்வளோ முட்டு கொடுக்குற இந்த பொட்டாக்காவை நம்ம என்ன சொல்லலாம், நீங்களே சொல்லுங்கள். இந்த கொத்தடிமை நாய்க்கு வந்து தாவேக்கா அரசையும் முதலமைச்சர் விஜய் அவர்களையும் பேசுகிறோன்னா தூக்கமே வராது போல். இவளெல்லாம் இப்படி எதுக்கு பேசுகிறானே தெரியல, எப்படி பேசுகிற வைக்கிறான்னு தெரியல. ஒரு திருட்டுத்தனம் நடந்திருக்கு, அதுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறான்னா இவளாம் எப்படியாப்பட்ட திருடியாக இருப்பா, எப்படியாப்பட்ட கேடுகட்ட ஜென்மமாக இருப்பான்னு நீங்களே பார்த்துங்க மக்களே.